ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு 1970 என்ன, உங்களுக்கு உங்க கட்சியை வழி நடத்துறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி வாக்கெடுப்பு முடிக்க வைக்க தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னு போய் கேளுங்க. நம்ம நேத்தே தெளிவா சொல்லியாச்சு. மேகதாது விஷயத்துல முதல்வர் கடந்த 1.5 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள், பல கட்ட பேரிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பல விதத்துல ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான இறுதிக்கட்ட பணியிலே இருக்காங்க. முடிவு எடுத்த பிறகு முதல்வர் கண்டிப்பாக அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். மேகதாது விஷயத்திலும் காவிரி விஷயத்திலும் அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். அது அனைத்தும் சரி செய்யும் வேலையில முதல்வர் கண்டிப்பாக துரிதமாக இருப்பார். தமிழக மக்களுக்காக முதல்வர் முடிந்த அளவு 100% முழு அர்ப்பணிப்போடு கண்டிப்பாக முதல்வர் பணியா இது ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான முடிவுகளை விரைவில் இருக்கும். அதாவது 2 மாநிலத்துக்குடைய பிரச்சனை, இதுல 2 வழி இருக்கு. ஒன்னு என்னன்னா நேரடியாக பேசுறது, இன்னொன்னு லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோட பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு, 98 அவர் தலைமையில தான் இந்த மேகதாது அதாவது காவிரிக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கிறதுக்கான முதற்கட்ட கூட்டம் நடந்துச்சு. அதுல என்னென்ன முக்கிய சரத்துகள் கண்டிஷன்ஸ்ல உங்க தாத்தா ரிமூவ் பண்ணாரு.